மேக்ஸ் நியூஸ் லெப சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த மாடல் கேட்பாங்க, மிஸ் பண்ணிடாமல் எழுதுங்க. அதாவது ஒரு காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்குறாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு அதுவும் ஓடிக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஒன்று இருக்கும். அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஆட் பண்ணி வர்றது. முதல்ல நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஆனால் இப்போது இந்த காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்குறாங்க. பிஐ மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், ஓகேங்களா? அதுக்கு எஃப் ஆஃப் டி நமக்கு தேவை. இப்போ இது காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றதுனால இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம புட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எஃப் ஆஃப் டியை எடுத்துக்கணும். டேரெக்டாக இதை எஃப் ஆஃப் டியாக எடுக்கக்கூடாது. ஸோ எப்படிலாம் மாற்றுறேன்னு பாருங்கள். கொடுத்துருக்கிறது காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கு நான் என்ன செய்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் அப்படின்னும் ஆர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதுதான் மெயினாக. அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை d1 இன்ட்டு d1 மைனஸ் 1ன்னும் இந்த எக்ஸ்டி இருக்கு இல்லையா அதை d1ன்னும் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இது என்ன ஆகும், d1 ஸ்கொயர் மைனஸ் d1 இப்படி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நான் இந்த கிவன் ஓடியில் நான் புட் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல கொடுத்தது எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்டி ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ கிவன் ஓடி இது காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது. இதில் வந்து நம்ம இந்த விஷயங்களை புட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு நம்ம d1 ஸ்கொயர் மைனஸ் d1 மைனஸ் எக்ஸ்டிக்கு d1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு இ பவர் இசட் லாக் எக்ஸுக்கு இசட். ஓகே, இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். d1 ஸ்கொயர் மைனஸ் d1 மைனஸ் d1 மைனஸ் 2d1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் இசட் இன்ட்டு இசட், ரைட்? இப்போ இதுதான் எஃப் ஆஃப் டி. ஓகே, இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதுகிறோம் பாருங்கள். பிஐ ஈக்குவல் டு 1/f ஆஃப் டி இன்ட்டு இந்த ரைட் சைடு இருக்கிற மொத்தமும் இ பவர் இசட் இன்ட்டு இசட். இந்த இசட்டு முன்னாடி கூட போட்டுக்கலாம். ஓகே, சரி. இப்போ பொதுவாக ஒரு ரூல் சொல்கிறோம் பாருங்கள். இந்த ரூல் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ரூல் இது. 1/f ஆஃப் டி இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இப்படி இருக்குன்னு வைங்க. இதில் இந்த இ பவர் ஏஎக்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1/f ஆஃப் டியோட இந்த இ பவர் ஏஎக்ஸ் ஆப்ரேட் ஆகணும் இல்லையா? அது எப்படி ஆகிட்டு வெளியே வருது பாருங்கள். இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு 1/f ஆஃப் டி ப்ளஸ் ஏ, அந்த டியோட அந்த ஏ ஆட் ஆகுது இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த ரூல் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை அப்படியே வெளியே எடுக்கிறீங்கன்னா இந்த ஏ உள்ள டியோட போயிட்டு ஆட் ஆகுது. ஓகே, நம்ம ஆட்டோமேட்டிக்காக இ பவர் எக்ஸை வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவல். ஓகே, ஸோ இதுபடி நான் இங்கே செய்கிறேன் பாருங்களேன். இந்த எஃப் ஆஃப் டி முதல்ல எழுதிடுறேன். 1/, இதுதான் எஃப் ஆஃப் டி. ஸோ d1 ஸ்கொயர் மைனஸ் 2d1 ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் இசட், ஏ வந்து இப்போ 1 ஆகிடுது இன்ட்டு இசட், ரைட்? அவ்வளோதான். இப்போ இந்த இ பவர் ஏஇசட் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா இது என்னவா உள்ள வந்து ஆப்ரேட் ஆகும், 1/d1 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், இந்த d1ஓட 1 ஆட் ஆகுது, இந்த ஏ ஆட் ஆகுது. மைனஸ் 2 இன்ட்டு d1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட், ரைட்? ஏன்னா இ பவர் அந்த 1 இசட் வெளியே எடுத்துறீங்க, இ பவர் இசட்டு வெளியே எடுத்துறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஏ வேல்யூ அந்த d1ஓட டி டெமோட மட்டும் ஆட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் இந்த இ பவர் இசட் அப்படி இருக்கட்டும். 1/, இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி d1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2d1. இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் இது கிடைக்கும். மைனஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2d1 மைனஸ் 2, இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2 ஆகிடும். அப்புறம் ப்ளஸ் 2. ஓகே, இன்ட்டு இசட். ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறேன், வேறு ஒன்றும் செய்யலை. இ பவர் இசட் இன்ட்டு 1/, இந்த மைனஸ் d1ம்
2d1 ப்ளஸ் 2d1 கட் ஆகிடுது. அப்புறம் மைனஸ் 2வும் ப்ளஸ் 2வும் கட் ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது d1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு z. இந்த டேர்ம் அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். இங்கே இருக்கிற பவர் 1 வந்து மைனஸ் 1 ஆகிடும். அப்போ e பவர் z இன்ட்டு 1 ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். 1 ப்ளஸ் d1 ஸ்கொயர் பவர் மைனஸ் 1 இன்ட்டு z. ஜஸ்ட் அப்படி கீழே டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் மொத்தத்தையும் அப்படி மேலே கொண்டு போயிடுறேன். இது அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன், அவ்வளோதான். இப்போது 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 மாதிரி இருக்கா, அந்த எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறேன். இப்போது e பவர் z அந்த எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ஆர் 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் அண்ட் ஸோ ஆன். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இங்கே ஸ்கொயரே வந்துடுச்சு. 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 இந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஸ்கொயர் கொடுத்துட்றீங்க. எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடுறீங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8. அப்படி பவருக்கு மேலே பவர் வரும்போது மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா, 8 மைனஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதிலேருந்து தான் இது வந்தது இல்லையா. இதெல்லாம் இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் 1 மேலே, இப்போ 1 மைனஸ் எக்ஸ் இந்த இடம் 2 இடமும் மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும் அதுக்கும் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. இங்கே 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 என்ன, அதுக்கு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எது வேணாலும் வரும் இல்லையா. ஸோ அலர்ட்டாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதுக்குமே தேடி அலைய வேணாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 100 புக்லெட் ஹேண்ட் ரிட்டன் புக்லெட்டு உங்களுக்கு அனுப்புவோம். பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஆருக்கு கூட நீங்கள் மெட்டீரியல் எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரியல் அனாலிசிஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் லெவலுக்கு உள்ள கண்டென்ட்டை வச்சுருக்கோம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எடுத்திங்கன்னா அசந்துருவீங்க, அந்த அளவுக்கு கண்டென்ட்டை மெருகேற்றி வச்சுருக்கோம். வீடியோ அதை விட பயங்கரமாக இருக்கும். வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருந்தால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். சீக்கிரம் பெறட்டலாம் பேஜஸை. ஸோ உஷாராக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, சேஃபு. சரி, இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 1 மைனஸ் d1 ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் d1 பவர் 4. ஏன்னா உள்ள ஸ்கொயர் கொடுக்குறோம், ஸ்கொயருக்கு மேலே ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் எக்ஸுக்கு பதிலாக d1 கொடுத்துட்றோம், அவ்வளோதான். அப்போ d1 பவர் 4 தான் வருது. இப்படி போயிட்டே இருக்கும். வெளியே z இருக்குது. இப்போ இந்த z உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கே டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே d1 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இந்த உள்ளே கொடுத்துட்றேன். e பவர் z இன்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு z மைனஸ் d1 ஸ்கொயர் z ப்ளஸ் d1 பவர் 4 z மைனஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஏன் சொல்லுங்கள், 2 டைம்ஸ் z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் z பண்ணும்போது இங்கேயே 0 ஆகிடும். அப்புறம் இங்கேயும் கண்டிப்பாக 0 தான் ஆகும். இது மட்டும்தான் நிற்கும். அப்போ z இன்ட்டு e பவர் z இதுதான் பிஐ வந்து நிற்குது. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்டில் நம்ம சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், பிஐ ஈக்குவல் டு மாற்றி விட்டுறணும் எக்ஸ் டேர்முக்கு. z நம்ம என்னென்னு எடுத்தோம், log x இல்லையா, அதை இங்கே மாற்றி விட்டுருங்க, log x. e பவர் z x, அப்போ x இன்ட்டு log x அதான் பிஐ. பர்டிகுலர் இன்டர்வல் வந்து x log x. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை ஆப்ஷன் பாருங்கள், x log x, ஆப்ஷன் டி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற காட்சி ஆயில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி சாதாரணமான ஓடியாக மாற்றிக்கிறீங்க. இந்த சப்ஸ்டியூஷனை செஞ்சு இந்த சப்ஸ்டியூஷன் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மாற்றிட்ட உடனே பர்டிகுலர் இன்டர்வல் கேட்டிருக்காங்க, 1/f ஆஃப் டி இன்ட்டு இந்த ரைட் சைடு வேல்யூ என்னவோ போட்டுருங்க. எஃப் ஆஃப் டி வந்து நான் என்ன சொல்லிட்டேன், இங்கே இந்த ரூலை நான் வந்து நல்லா மைண்டில் வச்சுருக்கேன். இந்த இ பவர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எதுவும் இருந்தாலும் அப்படி வெளியே எடுக்கிறோன்னா அந்த இ பவர் ஏஎக்ஸில் ஏ வந்து அந்த டியோட ஆட் ஆகும். இங்கே d1 இருக்கிறதுனால d1ஓட ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த z அப்படியே தான் இருக்கு பாருங்கள் உள்ளே. ஓகே, சரி, இது ஆப்ரேட் ஆகிட்டு வெளியே வந்துடுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் இதோட சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதுவது. இது சிம்பிளிஃபை ஆகிட்ட பிறகு டேரெக்டாக அந்த எக்ஸ் z ஆப்ரேட் ஆகும். அப்போ இங்கே ஆப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இது முதல்ல நம்ம சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அந்த மாதிரி எழுதிட்ட பிறகு தான் டேர்மை உள்ளே கொடுக்கணும்.
ஏன்னா பவரில் -1 இருக்குது. இந்த பவர் -1 எப்படி சார் வந்தது முதல்ல அப்படின்னா, இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் மொத்தம் மேலே போகும்போது இது பவர் ஆப்போசிட் பவர் ஆகிடும் இல்லையா? அதுதான் இங்கே செஞ்சுருக்கேன். இப்படி மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டு அப்படியே அதுக்கப்புறம் இந்த இசட்டை உள்ள ஒவ்வொரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன். அது சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0, இதுவும் 0 ஆகிடுது, இதுவும் 0 ஆகிடுது. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே இசட் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணால் 1 ஆகிடுது. திரும்பவும் d1 ஸ்கொயர்னா மீண்டும் பண்ணணும். இது ஆக்சுவலாக என்னது d1 ஸ்கொயர்ன்றது d1 இன்ட்டு d1 இசட் இல்லையா? இப்போ d1 இசட்ன்றது 1, அப்போ d1 இன்ட்டு d1 இசட் 1. திருப்பி இந்த 1 d1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா 0 ஆகிடுது. இங்கேயும் 0 ஆகிடுது. பவர் 4 டேர்ம் கண்டிப்பாக 0 ஆகிடும் இல்லையா? அதனால் இதெல்லாம் 0ன்னு போட்டு வெறும் இசட் மட்டும் விட்டேன். ஸோ இசட் இன்ட்டு இ பவர் இசட்டு, இசட் இ பவர் இசட்டு. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மீண்டும் மாற்றி விட்டுறேன். இதுதான் ஆன்சர். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறேன். நல்லா படிங்க. டெஸ்ட் பேட்ச் நடத்திக்கிட்டு இருக்கோம். 75 டெஸ்ட்டு வைப்போம். 75வது டெஸ்ட் வந்து ஃபுல் சிலபஸ்க்கு மீதி இருக்கிற 74 டெஸ்ட்டும் டாபிக் வைஸ் ஷெடியூல் அனுப்பிடுவோம். அந்த ஷெடியூல் உள்ளபடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எழுதி பலன் பெறலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.